வந்து 8 பேர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, 6 பேர் டிவிகேலேருந்து, ஒருத்தர் காங்கிரஸ், ஒருத்தர் வந்து விடுதலை சிறுத்தைகளோட வன்னியரசு. அது மட்டும் இல்லை, துணை சபாநாயகர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பத்திரப்பதிவுத்துறை, காசு அதிகமாக புரள்கிற துறை, காசு பண்ணக்கூடாது, இருந்தாலும் நம்ம பொது புத்தியில் உள்ளது. மூர்த்தி வச்சுருந்த துறையை வந்து இப்போ லோகேஷ் தனபால், முன்னாள் ஸ்பீக்கர் தனபாலோட பையனுக்கு கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை வந்து ராஜ்மோகன், உயர்கல்வித்துறை வந்து திரு விஸ்வநாதன் ஆஃப் காங்கிரஸ். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? என்னை பொறுத்தவரை இது வந்து தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஒரு மேசிவ் எர்த்குவேக். இதுக்கு பிறகு வர எல்லா கேபினெட்ஸ்லேயும் இதை விட பெட்டரான ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் இதை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், திமுக 21லேருந்து 26 வந்து 4 தலித்ஸ்க்கு மினிஸ்ட்ரிஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வேறு திரு கோவி செய்யன் அவர்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, இந்த ஆம்ஸ்ட்ராங் மர்டர் கேஸு அதெல்லாம் 24க்கு அப்புறம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தான் அவர் 1.5 வருஷம் கொடுத்தாங்க. எனிவே அதை வந்து பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஆனால் இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவினாஷியில் கண்டெஸ்ட் பண்ண அந்த டிவிகே கேண்டிடேட், ஒரு எஸ்சி கேண்டிடேட், யங் லேடி, அவங்க கமலிங்கிறவங்க, அவங்க அவ்வளோ பிபிசி தமிழில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க ரொம்ப ஹம்பிளாக பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி லோகேஷ் தமிழ் செல்வனுக்கு வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்புறம் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் இன்னொரு தலித் எம்எல்ஏக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியே கம்ப்ளீட்டாக வந்து புரட்டி போட்ட மாதிரி இருக்குது. இதுக்கு பிறகு எந்த கட்சியும் தன்னுடைய தலித்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ கொடுக்காமல் இருக்க முடியாது, ஒன்று. ரெண்டாவது வந்து மைனாரிட்டிஸ்க்கு, அது நம்ம பேச போகிறோம், மைனாரிட்டிஸ் கொடுக்காமல் இருக்க முடியாது. மூணாவது வந்து இனிமேல் வந்து கோஆலிஷன் பார்ட்னர்ஸ்க்கு டெஃபினெட்லி ஷேர் இன் பவர் கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி